வணக்கம். நான் உங்கள் மோகனா. 26/8/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க. சென்னை ஆகஸ்ட் 26 வீடியோ காட்சி மூலம் பரபரப்பு தகவல்கள். காதலன் கண்முன்னே இளம்பெண் தற்கொலை செய்தது ஏன்? மாடியிலிருந்து குதித்தார். மாடியிலிருந்து குதிச்சிருக்காங்க. அர்ஷிதா பேருன்னு நினைக்கிறேன். பாருங்க. சென்னையில் காதலன் கண்முன்னே மாடியிலிருந்து குதித்து இளம்பெண் தற்கொலை செய்த விவகாரத்தில் போலீஸ் விசாரணையில் பரபரப்பான புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாகி உள்ளது. சென்னை ராயபுரம் புதுமனை குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தேவேந்திரன். மகன் அர்ஷிதா. மகள் அர்ஷிதா, வயது 23. இவர் வெவ்வேறு EVK சம்பத் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் தர்ஷன் 26 என்று வாலிபரை காதலித்தார். இருவரும் பட்டதாரிகள், ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். இணையதளம் வாயிலாக முளைத்த காதல் செல்போன் வாயிலாக வளர்ந்தது. ஆரம்பத்தில் காதலுக்கு எதிர்ப்பு இருந்த போதிலும் கடந்த பிப்ரவரி மாதம் இருதரப்பு பெற்றோர்களும் பேசி இரண்டு பேரும் இவங்களுடைய 2 பேரும் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பெற்றோர்களும் பேசி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தினமும் இருவரும் செல்போனில் பேசிக் கொண்டதால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணத்துக்கு தடை ஏற்பட்டது. இளம்பெண் அர்ஷிதா திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் பல்வேறு நிபந்தனைகளை விதித்ததாக தெரிகிறது. தனி குடித்தனம் போக வேண்டும் என்று முக்கியமான நிபந்தனை விதித்துள்ளார். இதற்கு தர்ஷன் முடியாது என்று தெரிவித்ததாக தெரிகிறது. இதையொட்டி காதல் ஜோடியிடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்ஷிதா கடந்த சனிக்கிழமை இரவு காதலன் தர்ஷனை அவரது வெவ்வேறு வீட்டில் சந்தித்துள்ளார். உறவினர்கள் முன்னிலையில் இருவரும் சமாதானமாக பேசியுள்ளனர். ஆனால் அர்ஷிதா நிலைப்பாட்டில் இருந்து மாறவில்லை. தர்ஷனும் அவரது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் தான் அர்ஷிதா திடீரென்று மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வெவ்வேறு உதவி கமிஷனர் கண்ணன், இன்ஸ்பெக்டர் ராஜ் ஆகியோர் இருதரப்பினரிடமும் விசாரணை நடத்தினார்கள். தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். போலீஸ் விசாரணையின் தர்ஷன் கொடுத்த வாக்குமூலம் வெளியாகி உள்ளது. அதன் விவரம் வருமாறு: எங்கள் குடும்பம் கௌரவமானது. அப்பா தொழிலதிபர், அண்ணன் ஆடிட்டராக உள்ளார். அர்ஷிதா மாற்றுத்திறனாளியாக இருந்தபோது அவருடன் உள்ள காதல் உண்மையானது. அதனால்தான் எனது பெற்றோரிடம் பேசி திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்தேன். நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு அர்ஷிதாவின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் திருமணத்துக்கு பின்னர் தனி குடித்தனம் போக வேண்டும் என்று எனது பெற்றோரிடம் பேசக்கூடாது என்று அர்ஷிதா நிபந்தனை விதித்தார். நான் கிழித்த கோட்டை தான் தாண்டக்கூடாது என்றார். அதாவது நான் கிழித்த கோட்டை தாண்டக்கூடாது என்றார். அவரை பற்றி புகழ்ந்து வாட்ஸ்அப்பில் 1000 வார்த்தைகளை பதிவிட வேண்டும் என்றார். அவருடைய அனுமதி இல்லாமல் செல்போனில் கூட யாரிடமும் நான் பேசக்கூடாது என்றார். ஏற்கனவே அவருக்கு வேறு ஒருவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடைசியில் நின்று போய் உள்ளது. அர்ஷிதாவின் செயல்கள் தான் அதற்கு காரணமாக இருந்துள்ளது. இந்த சம்பவத்தை என்னிடம் மறைத்து விட்டார்கள். அர்ஷிதா எதற்கெடுத்தாலும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டுவார். சமீபத்தில் தற்கொலை செய்து கொள்ள போவதாக வீட்டை விட்டு சென்று விட்டார். அவரது தாயார் என்னை உதவிக்கு அழைத்தார். நான் சமாதானம் பேசி அர்ஷிதாவின் தற்கொலை முயற்சியை தடுத்து காப்பாற்றினேன். தற்கொலை மனப்பான்மையுடன் அவர் செயல்பட்டது எனக்கு அச்சத்தை உண்டாக்கியது. இது குறித்து அவரது குடும்ப பெற்றோரிடம் பேசினோம். திருமணத்தை நிறுத்துவது என்று இருதரப்பிலும் பேசி முடிவெடுக்கப்பட்டது. இது பற்றி போவதற்காகவே அர்ஷிதாவின் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஆனால் பேசிக் கொண்டிருந்த போதே மாடிக்கு ஓடினார். நானும் அவரை பின்தொடர்ந்து துப்பட்டாவை பிடித்து இழுத்து காப்பாற்ற முயற்சித்தேன். இது அவரது உறவினர்களுக்கும் தெரியும். ஆனால் என்னால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. எங்கள் குடும்பத்தை பிடிக்காத சிலர் போலீசாரிடம் என்னை பற்றி தவறாக தகவல் கொடுத்து விட்டனர். அர்ஷிதாவின் சாவுக்கு நான் காரணமில்லை. இது அவரது பெற்றோருக்கே நன்கு தெரியும். எனவே இறுதியில் உண்மை வெல்லும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் அர்ஷிதா தற்கொலை செய்ய மாடிக்கு ஓடியதும் அவரை காப்பாற்ற தர்ஷன் பின்தொடர்ந்து ஓடுவதும் துப்பட்டாவை பிடித்து இழுப்பதும் போன்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. தர்ஷனின் குடும்பத்துக்கு எதிரான நபர்கள் அவரது அண்ணன் புகைப்படத்தையும் இணையதளத்தில் தவறாக வெளியிட்டு வைரலாக்கி உள்ளார். பாருங்க, எப்படியெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன பையனுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியெல்லாம் ஒரு விவகாரம் நடந்திருக்குது. ஒரு காதல் ஜோடியால் மாடியிலேருந்து குதிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு செயல். யார் பக்கம் நல்லது யார் பக்கம் தீர்ப்புன்னு சொல்ல முடியல.
அதான் கண்டிப்பாக உண்மை வந்து கண்டிப்பாக வெல்லும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.